Tejashwini from Gindi Times, the official campus magazine of CG, ACTech, and SIP. So today we have with us Shashank Nirala, a fourth generation printing engineer who also has his own startup called Printers Desk, and he has a lot more things to share with us. You faced in college as a fresher, and what would you like to advise your juniors? ஸோ நான் தமிழில் பேசலாமா? Yeah, sure. ஓகே. ஸோ இது சேலஞ்சஸ் அ ஃப்ரெஷர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாஸ் வெரி பிக் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட்லி. பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது யாருக்கும் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது கூட எங்களுக்கு ஏஜ் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு எவ்ரிடே ஃபுல் டே கிளாஸ் இருக்கும், நாட் லைக் ஹாஃப் டே எல்லாம். ஸோ 8:30 to 4:45 ஆல்மோஸ்ட் எவ்ரி 4 days ஆர் 5 days இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வாஸ் தி ஒன்லி பாசிபிள் ஆப்ஷன். பிகாஸ் நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேட் தேர் ஓன் பஸ் ஃபெசிலிட்டி அண்ட் எவ்ரி திங். ஸோ நம்ம காலேஜ் வந்துட்டு ஈவன் இஃப் இட் இஸ் இன்சைட் தி சிட்டி லிமிட்ஸ், நமக்கு ஐ கம் ஃப்ரம் அண்ணா நகர். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அதுவே வந்து ஒரு 1.5 hour ட்ராவல். ஸோ நான் 4:45 நான் பஸ்ஸில் போய் ஏறி எனக்கு போய் சேர்றதுக்கே வந்துட்டு எனக்கு 7 o'clock ஆகிடும் வீடு. ஸோ ஆஃப்டர் தட் அண்ட் அகெயின் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து we'll have so many other departments like mathematics, engineering graphics, engineering mechanics. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் யூ கோ டு ஹோம் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது ஒன்லி ரெக்கார்ட் ரைட்டிங் ஆர் சம்திங் தட் கேன் பி டன் ஆன்லைன் வாஸ் அன் ஆப்ஷன். பட் இது வந்து நம்ம பென் அண்ட் பேப்பர் ஆர் நோட் எடுத்து எழுதுகிற மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்கும். அண்ட் எவ்ரி டே ஃபுல் டே ஆல்ரெடி டயர்டாக இருக்கும். ஸோ அந்த இதுக்கப்புறம் இது பண்ணுறதே கோப்பப் பண்ணுறதே அதான் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி ஹார்ட் திங். பட் அதர் தென் தட் the exposure that Gindi Engineering College gave to me and a lot of people like me, it was very very intriguing சொல்லலாம். பிகாஸ் இது அமேசிங்காக இருந்தது. A lot of daysக்கு we were able to meet people from all multidisciplinary backgrounds. and நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது we had ஒரு கிளாஸ்லேயே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ I had friends from ECE. I still am friends with my first semester classmates. ஸோ இசியில் இருந்தாங்க, மெக்கானிக்கல் இருந்தாங்க, ஐடி, ஆல் 14 departments ஆஃப் சிஜிலே வி ஹேட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் த கிளப் ஆக்டிவிட்டீஸ் இன் காலேஜ். ஸோ ஆல்ரெடி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று வச்சா வந்துட்டு அது ஆஃப்டர் 5 தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கிளப் ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணுறது வந்துட்டு ஒரு கொஞ்சம் கஷ்டமான இதுதான். பட் நான் என்ன சொல்லுவேன்னா அது ஒரு ஹானஸ்டாக அந்த சேலஞ்சை தான் பார்க்கணும். அது எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டு யூ வில் ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். அகாடமிக்ஸ் வந்துட்டு நம்ம காலேஜில் வந்துட்டு நீங்கள் 60 or 50 to 70% நீங்கள் இன்புட் போட்டாலே போதும். த ரெஸ்ட் இட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். த ரெஸ்ட் 30% யூ ஸ்டில் ஹாவ் அட் ஹோம். உங்களுக்கு 30% நீங்கள் சும்மாவே இருக்கிறதுக்கு என்ன கேட்டால் ஆப்வியஸாக indulge as much as possible in club activities. Maybe not in your first year as such, but second year la compulsory. First year la you guys are only the audience. Just see what happens in CEG, because there are a lot of events to watch out for. When I was in first year, only 2 or 3 big events were there. When I was in my final year, all 20 different clubs of college had their own big events. So appadi pathina it was a very good we will say we were ahead of the learning curve. We were following the learning curve as it went. Technology helped boost very better. Because நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கும் போது வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒரு கம்யூனிகேஷனே பெரிய இதுவாக இருந்தது. அப்போ தான் வாட்ஸ்அப் வாஸ் இன்டூ இதுவே வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது. ஸோ இப்போ ஒரு நாள் கிளாஸ் இல்லை, கிளாஸ் கேன்சல் இல்லை, எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாக வி வர் ஏபிள் டு கெட் தட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வி யூஸ் டு ஆர் சீனியர்ஸ் யூஸ் டு நோட்டீஸ் போர்டு போய் பார்க்கணும். வி வர் லைக் வாட் இஸ் த நோட்டீஸ் போர்டு? பிகாஸ் நவ் நோட்டீஸ் போர்டு அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு இட் இஸ் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு இது இருக்குது. ஸோ பட் அதர் தன் தட் த சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைம் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அண்ட் ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் 2 years வந்துட்டு டைம் வாஸ் தி major issue. And academics was also because the first two years la vandu customana subjects actually printing technology side la irundhudu. Because actually for printing technology students 3rd and 4th year are pretty chill comparatively, because what you learn in college you can visually see it. So adnala but M1 M2 M3 EG EMEC la vandu board la மட்டும் தான் எங்களால பார்க்க முடியும். அது ரியல் லைஃப்ல பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் ஓகே திஸ் இஸ் வாட் தே மென்ட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். ஸோ
அதுதான் சேலஞ்சஸ். Okay, so what are your best moments in college? பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெனி ஆர் தேர் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டீன் டான்ஸ் ஆஃப். எங்கள் காலேஜ் நான் படிக்கும் வந்து டாக்டர் நாராயணசாமி பழனிசாமி ஒரு டீன் இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு செம பிரிட்டி சில்லான டீன். நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து வி கேன் வாக் இன் டு ஹிஸ் ஆஃபீஸ் எனி டைம் அண்ட் வி கேன் ஆஸ்க் எனி query we want. We didn't have that middleman, இவரை போய் பாரு அதுக்கப்புறம் டீனை போய் பாரு அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. டீன் இஸ் அவைலபிள் இன் ஆஃபீஸ்னா நீ நேராக போய் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ அந்த பிரிட்டி சில்லான டீன் வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அக்னி நடக்கல, டியூ டு சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அக்னி வந்து நடக்கல அப்போ. ஸோ நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும் போது தான் அப்போ இருந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் எங்களுக்கும் சேர்ந்து அக்னி வச்சாங்க. ஸோ அந்த அக்னியில் வந்து என் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ வந்து ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் ஆஃப் தட் அக்னி. ஸோ அப்போ வந்துட்டு என் சீனியர்ஸ் சூப்பராக என்ன பூஸ்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி see you have a camera, you have some kind of talent, raw talent, na utilize it. So அப்போ வந்துட்டு ஓப்பன் தீம் காம்படிஷன் இது. ஸோ நான் ஒரு லேம்ப் ஃபோட்டோ எடுத்து ஐ வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அந்த டைம் ஆன் தி சேம் டைம் வந்துட்டு எங்களுக்கு எங்கள் டீன் வந்து டான்ஸ் ஆனாங்க நினைக்கிறான். ஸோ ஒரு டீன் வந்து டான்ஸ் ஆடுறதுனா இட்ஸ் எ வெரி பிக் திங். யூ ஷுட் லீவ் ஆல் யுவர் எமோஷன்ஸ் அசைடு. யார் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுவே இல்லாமல் கேஷுவலாக வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி அவர் வந்துட்டு எங்கள் கூட ஸ்டேஜில் வந்து இந்த அமிதாஷ் பிரதான் ஒரு ஆக்டர் இருந்தார். ஸோ மிஸ்டர் அது அமுல் பேபின்னு அந்த பிஜேபி படத்தில் வருவார். ஸோ அவர் தான் அந்த சீஃப் கெஸ்ட் அந்த அன்னைக்கு அவர் டான்ஸ் ஆனாங்க. அன்னைக்கு வந்துட்டு அமிதாஷ் அண்ட் டீன் டான்ஸ் ஃபார் அமிதாஷோட சாங் விஐபிலேருந்து. ஸோ சூப்பரான இது. அண்ட் எனக்கு கிண்டி டைம்ஸ் வாஸ் வெரி வெரி பிக் லேர்னிங் பிகாஸ் எனக்கு என் லைஃப் வந்துட்டு நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நான் சேலஞ்சஸில் வந்து 30% ரெஸ்ட்னு சொன்னேன்ல, அந்த 30% வந்துட்டு என் ஃபர்ஸ்ட் 1% or 5% or 10% whatever you name it, it started because of Guinea Times. Guinea Times was what pushed me later into my third and fourth year of நான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயரில் நான் வச்சிருந்த கரியருக்கு வந்துட்டு Guinea Times was the shaping authority. And I was briefly a part of other clubs like Spartans. I was a virtual guy. Online I was doing some work. Theatron I was a spectator. I used to support all the Theatron events because it's a small time club. காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ராமா அப்படின்ற இது வந்து பிடிக்காது. ஸோ நிறைய ஸ்டிக்மாவை தாண்டி அவங்கள பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால் தியேட்ரானில் நான் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் எனக்கு கேபிட்டலைஸ் வாஸ் தி பிக்கஸ்ட் கோ கெட்டர் அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டலைஸ் அண்ட் பிக்சல்ஸ். ஸோ பிக்சல்ஸில் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் டீமில் நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் when Pixels was started, I was the founding head of contents. எனக்கும் கண்டென்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. பட் நான் பண்ண வேலைலாம் வந்து சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் தான். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்துட்டு was something that CG taught me very well. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு Guinea Times was a route. Guinea Times வந்துட்டு I learned social media marketing from my seniors. So I was able to do the same thing in Pixels. ஈவெண்ட் சைடில் என்னால் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பேரியர் அப்படின்ற டைம் மேனேஜ்மெண்ட் பேரியர் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லீடர்ஷிப்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது ரீசன்னா கேபிட்டலைஸ் தான். ஸோ கேபிட்டலைஸில் என்ட்ரா அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ தட் ஐ வாஸ் கோ ஃபவுண்டர் ஃபார் த மெகா ஃபெஸ்ட் அண்ட் ஐ வாஸ் த ஃபவுண்டர் ஃபார் 6 Degree டாக்ஸ் அப்படின்ற ஈவெண்ட். ஸோ அப்போ வந்துட்டு மிஸ்டர் வருண் அகர்வால் அப்படின்றவங்க வந்து டெட் டாக்ஸ் அப்போ தான் டெட் டாக் கொடுத்து டெட் டாக்கோ இங்க் டாக்கோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தோம். இட் இஸ் a வெரி பிக் திங். அப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து காலேஜில் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கிளாஸ் இருந்தது. அதே மாதிரி வி ஹேட் அட்வர்டைசிங் டெக்னிக்ஸ் இன் தியரி பேப்பர்ஸ். ஸோ எங்கள் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அட்வர்டைசிங் டெக்னிக்ஸ் கிளாஸ் அன்னைக்கு அட்வர்டைசிங்னா எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒருத்தருக்கு வீடியோ போட்டு காமிச்சார். 15-minute வீடியோ. தட் வாஸ் ஆக்சுவலி அபவுட் வருண் அகர்வால். அவனோட இங்க் டாக் தான் ஒரு வீடியோ போட்டு காமிச்சார். தட் மேட் மீ. அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ண, அவனை சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணால் ஐ கேம் டு நோ he came from nothing. So if he is able to do that, a group of individuals like us in Capitalize, so we thought we can do it better. So we called him to our inaugural edition of Inentra, and so that was actually a very big hit because the first edition of Inentra we were able to pull about 5,000 or 4,000 people, but ஆப்வியஸ்லி எங்களுக்கு காலேஜோட சப்போர்ட் இல்லைன்னா அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. எங்களுக்கு சென்டர் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் வாஸ் தி ரூட் ஹெல்ப்பர் ஃபார் எவ்ரி திங். ஸோ அண்ட் எங்களுக்கு வி ஹேட் அ லாட் ஆஃப் ஹெல்ப் ஃப்ரம் த தென் குருக்ஷேத்ரா டீம் ஆல்சோ, பிகாஸ்
குருக்ஷேத்ரா எங்கள் காலேஜில் வந்துட்டு டெக்னிக்கல் ஈவெண்ட்னாலே குருக்ஷேத்ரா தான் பெரிய பேர் இருந்தது. இந்த நான் டெக்னிக்கல்னா டெக்கோஃபெஸ்ட் வாஸ் தேர். நான் டெக்கோஃபெஸ்ட் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருக்கேன். குருக்ஷேத்ராவில் நான் பண்ண வேலை நான் டெக்னிக்கலான வேலை தான். ஐ யூஸ் டு பி த சீஃப் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் குருக்ஷேத்ரா ஃபார் ஒரு 2 years இருந்தேன் குருக்ஷேத்ராவில் ஃபோட்டோகிராஃபராக. ஸோ வந்துட்டு அப்போ ஹெட் ஆஃப் மீடியா லெவலுக்கு நான் போனேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு கேப்டலைஸில் பெட்டர் ஆப்ஷன் இருந்துன்னு சொல்லிட்டு ஐ சோஸ் யுவர். பட் அப்போ இருந்த குருக்ஷேத்ரா டீம் ஹெல்ப் இஸ் அ லாட். ஸோ தே ஹெல்ப் இஸ் மோல்டு வாட் இன்ட்ரா டுடே இஸ் ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து ஒரு ஹைரார்க்கினா இப்படி இருக்கணும், ஒரு ஈவெண்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு குருக்ஷேத்ரா டீம் டேரெக்டாக ஹெல்ப் பண்ண அப்படின்னாலும் அங்கே இருந்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எங்கள் சீனியர்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எங்களுக்கு சூப்பராக வந்துட்டு கைட் பண்ணாங்க. அண்ட் அகெயின் ப்ரொஃபஸர்ஸ் இன் காலேஜ் வேர் வெரி வெரி சில் எங்களுக்கு. பிகாஸ் என்னோட அட்டெண்டன்ஸ் இருந்த அந்த செமஸ்டர் வந்துட்டு ஐ ஹேட் less than 65 or 60%. பட் ஃபார்ச்சுனேட்லி டேன் வந்துட்டு எங்களுக்கு ஓடி கொடுத்தாரு. ஆன் டியூட்டி எங்களுக்கு கொடுக்கலன்னா வந்துட்டு வி வேர் டீபார் டெக்னிக்கலி அந்த இதில். பட் யா எங்களுக்கு காலேஜில் நல்ல சப்போர்ட் இருந்ததுனால எங்களுக்கு ஆன் டியூட்டி கொடுத்து 65 அப்படின்றது 65 இஸ் ஆக்சுவலி த மினிமம் க்ரைட்டீரியா ஃபார் ஹேவிங் அட்டெண்டன்ஸ். ஸோ அது இருந்ததுனால வி வேர் ஏபிள் டு பிரேக் த்ரூ. ஸோ பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு பார்த்தா there are a lot of events in college and academically also எனக்கு கலர் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு கலர் ரீப்ரொடக்ஷன் லேப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கலர் ரீப்ரொடக்ஷன் லேப்னால தான் என்னோட கரண்ட் கரியர் இஸ் ஃபேஸ்ட். என்னோட கரண்ட் கரியர் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஐ லேர்ன்ட் இன் கலர் ரீப்ரொடக்ஷன் லேப். ஸோ அதில் ஐ காட் S grade, the highest grade possible. So that was one of the best moments for me in college. Engineering aspirants to take printing, and can you elaborate about it? ஸோ இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸுக்கு டெஃபினட்டாக பிரிண்டிங் டெக்னாலஜி இஸ் வெரி குட் கோ டு கோர்ஸ்னே சொல்லலாம். லைக் பிகாஸ் நாங்கள் படிக்கிற அந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் கல்மினேஷன் ஆஃப் சோ மெனி அதர் பிரான்ச்சஸ் ஆல்சோ. நாங்கள் ஃபர்ஸ்ட் 2 yearsல வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்போம், சிவில் இன்ஜினியரிங் படிப்போம், ஐடி படிப்போம், வேறு என்ன படிக்கலன்னு சொல்லலாம். டெக்னிக்கலாக வி ஸ்டடி எவ்ரிதிங். எலக்ட்ரானிக்ஸ் படிப்போம், எலக்ட்ரிக்கல் படிப்போம், மீடியா சயின்ஸ். ஓகே, மீடியா இஸ் அகேன் நம்ம இதுனால ஃபைன். பட் மீடியா ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் A to Z வந்து எல்லாமே படிக்கும். இதில் வந்து ஃபிசிக்ஸ் ஃபார் பிரிண்டிங் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி ஃபார் பிரிண்டிங் டெக்னாலஜி வேறு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டான இதெல்லாம் வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 yearsல வந்துட்டு அகேன் the depth about printing technology விட depth about how engineering works அப்படின்றது தான் வந்துட்டு நிறைய படிப்போம். ஸோ printing cannot establish as such. You need a lot of other disciplines to make printing possible. ஒரு சாதாரண டெஸ்க்டாப் பிரிண்டர் உன் வீட்டில் இருக்கிற ஒரு ஹோம் பிரிண்டருக்கே உனக்கு வந்துட்டு யூ நீட் அ கம்ப்யூட்டர், யூ நீட் அ எலக்ட்ரானிக் செட்டப், யூ நீட் எலக்ட்ரிக்கல் வயரிங், அண்ட் இன்சைடில் வந்து அந்த டோனர் ப்ராசஸ்க்கே வந்துட்டு யூ நீட் கெமிக்கல். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹோம் பிரிண்டர் ஒர்க் ஆகிறதுக்கு. இஃப் யூ வாண்ட் ஒரு ஹோல் ரூம் சைஸ் பிரிண்டர் டு எஸ்டாப்ளிஷ், யூ நீட் அ லாட் ஆஃப் மெக்கானிக்கல் பார்ட்ஸ், அ லாட் ஆஃப் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்துட்டு வி ஸ்டடி அ லாட் ஆஃப் இது, ஃப்ரம் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் டு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் டு திஸ் 3-phase generator, voltage, இதுன்னு நிறைய படித்தோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் வந்துட்டு எங்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லாத இடம் தான் வந்து ரொம்ப கம்மி. இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் திரும்ப இடத்துல எல்லாமே யூ கேன் சி பிரிண்டிங். யூ ஆர் பையிங் அ 2-wheeler, யூ ஆர் பையிங் அ கார், த நேம் இஸ் etched. ஸோ Volkswagen ஒரு வண்டி வாங்குறீங்க, இல்லை அவுடின்னு ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா வந்துட்டு அந்த 4 சர்க்கிள் அவுடிக்கு போகிற அந்த 4 சர்க்கிள்க்கோ BMW போகிற அந்த லோகோ தான் வந்துட்டு மேட்டர். அது இல்லைன்னா அந்த வண்டி யாரு, அது என்ன வண்டின்னு சொல்லிட்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல வந்து நம்ம கரன்சி நோட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற கரன்சி நோட்ஸ், ஓகே ஐ எம் கோயிங் டிஜிட்டல் இந்தியா, ஐ டோன்ட் வாண்ட் யூஸ் கரன்சி நோட்ஸ்னு சொன்னால் யூ வில் யூஸ் யுவர் ATM cards or you will use your debit cards or credit cards. That is again printed. Okay, I'm going completely online for net banking அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு there is one step where everything is automated, but அதுலேயும் வந்துட்டு they use printing, but அது security printing feature, so we are not supposed to disclose it outside, but yeah, it does happen everywhere. கடைசியில் வந்து each and every server, secured serversக்கு வந்து அதுக்குன்னு லேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரிண்டிங் இல்லாத ஆஸ்பெக்ட் கிடையாது. மேபி யூ யூஸ் பிரிண்டிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே, அவ்வளோதான். பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிண்டிங் இஸ் ஆல்வேஸ் தேர். ரீசென்ட்லி த கோர்ஸ் நேம் காட் சேஞ்ச் டு பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி ஐ ஹியர். ஸோ
primary reason is actually justified னு சொல்லலாம், because printing as such cannot இனிமேல் வந்து printing தனியாக வந்துட்டு flourish ஆக முடியாது. You need ஒரு ally மாதிரி. So like how India has US as an ally, you definitely need a superpower with you to establish yourself. So அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு packaging is the next go to thing in our field. சடனாக என்னடா பேக்கேஜிங்னா உங்களுக்கு பேக்கேஜிங்னா என்னென்ன தெரியலன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நடந்து போங்க, நீங்கள் பார்க்குற எல்லாமே பிரிண்டட் அண்ட் பேக்கேஜ்டு. ஒரு மேபி ஒரு 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 ஜூஸ் பாட்டில் வாங்குறீங்க, இல்லை ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இமேஜின் த சேம் ப்ராடக்ட் வித்தவுட் எனி லேபிள் ஆன் இட். ஒரு ஜூஸ் பாட்டில் வந்துட்டு அது மாஸா இல்லை அது கோக் அப்படின்ற அந்த லேபிள் இல்லை அப்படின்னா வந்துட்டு அது சும்மா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் நெவர் பை இட். ஸோ அந்த இடத்துல அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பை ப்ராடக்ட்ஸ். அது ப்ரைமரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தான். ஸோ இதுதான் வந்துட்டு. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு printing is a go-to course which I will definitely say anyone and everyone to choose printing. We have very established setup here. உள்ள வந்துட்டு we have multiple labs here. So நீங்கள் ஜென்ரலாக வேறு டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் படிக்கிற லேபில் வந்துட்டு நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. மேபி சிஎஸ் அண்ட் ஐடியில் யூ கேன் கோரிலேட்டட், பட் அதர் மெக்கானிக்கல் ஓரியன்ட் இதுக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் only theoretically see it, ப்ராக்டிக்கலாக வந்து யூ will not be able to see everything. பட் ஹியர் ஆல்மோஸ்ட் 70 or 60% ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஜருக்காக தேர் ஆர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ஸ் தேர், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் தேர். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு we go to real established industries. So anga vandu we go see how things are happening in a real life. So na sonna printing, packaging, or else currency notes printing pandradhula irundhu everything, if you are a student of printing technology, you have a walk-in access to any of these industries if you want while you are a student. neenga student ah illadha time la vandu it's a very hard time, but if you are a student from Gindi Engineering College in Anna University of Printing Technology, you can go anywhere and everywhere. And நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா வந்துட்டு you can start a business of your own with printing technology. So now we are going to do MS in packaging in Michigan. So can you explain about the procedure involved in it? So the procedure involved in it பார்த்தீங்கன்னா மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு okay fine. First எப்படி சொன்னோன்னா, as I told in the previous question, packaging is one of the allies of printing technology. So there if you see, only 2 universities or maybe 3 universities in the entire world offer packaging as a master's degree. So in India there are obviously PG diplomas irukku, but MS or MTech அந்த லைனில் வந்து எதுவுமே கிடையாது. Indian Institute of Packaging offers you PG diploma. So அதுக்கு வந்துட்டு நான் வேணா அதுக்கும் ப்ராசஸ் சொல்கிறேன், because not everyone will want to go to do their masters in the US. So ஐஐபி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. யூ ஜஸ்ட் கூகுள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங், யூ வில் பி லெட் டு அ வெப்சைட். ஸோ தேர் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் தேர். உங்களோட அவங்க கேட்குற ஒன்லி ரெக்வயர்மெண்ட் இஸ் யூ ஷுட் ஹவ் டன் எனி கோர். உங்கள் யூஜி வந்து இட் மஸ்ட் பி ஓரியன்டட் ரிலேட்டட் டு கெமிக்கல் இன்ஜினியரிங் or directly printing technology, or else mechanical is allowed. So or else civil is also allowed to up to a level, but civil படிச்சவங்க ஜெனரலா யாரும் பேக்கேஜிங் குள்ள வர மாட்டாங்க, ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல இருக்கிறவங்க தான் வருவாங்க ஜெனரலா. ஸோ அதை நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஐஐபி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 பிளேசஸில் இஸ் பீங் ஆஃபர்ட் பிஜி டிப்ளமோவா. அங்கே வந்துட்டு ஐஐடி பாம்பே இஸ் த பெஸ்ட், இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஐஐபி. ஸோ ஐஐபி பாம்பே இருக்குது, ஐஐபி ரூர்க்கி, ஐஐபி ஹைதராபாத் நிறைய இடத்துல இருக்குது இந்தியாவில். அது தவிர பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் சைடில் மாஸ்டர்ஸ்னால் வந்துட்டு வி ஹேர் அவர் ஓன் எம்டெக் இன் பிரிண்டிங் டெக்னாலஜி இன் சிஜி. அதர் தன் தட் எம்எஸ் இன் பேக்கேஜிங் சயின்சஸ்னு பார்த்தீங்கன்னா 2 universities in the US, 3 universities in the US offer. One is specifically for food packaging, 2 is a general packaging course. So MS in food packaging வந்துட்டு கிளெம்சன் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அக்செப்டன்ஸ் ரேட் ரொம்ப கஷ்டம், பிகாஸ் யாராருக்கெல்லாம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&Dல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அக்செப்டன்ஸ் ரேட் இஸ் ஒன்லி 9% or 8%. ஸோ அட்லீஸ்ட் 102 அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா வந்துட்டு 8 பேர் தான் அதில் செலக்ட் ஆவாங்க. ஸோ அதர் தென் தட் வந்துட்டு மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இஸ் தேர் வேர் ஐம் கோயிங், அண்ட் ராச்செஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி RIT நியூயார்க்ல இருக்கு. ஸோ தேர் ஆல்சோ இட்ஸ் அவைலபிள். Both are equally better.
உங்களுக்கு வந்துட்டு எப்படி வேணும் அப்படின்றது தான். உங்களோட கரியர் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. ஸோ வெதர் யூ வாண்ட் டு டூ I am open to both R&D as well as I am open to an industrial ஒரு general industrial exposure வேணும் அப்படின்னா வந்துட்டு Michigan offers both. If you want only the industrial point of view and research வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, I have research as only 20% option அப்படின்னா வந்துட்டு then you will choose RIT. ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. மெயினாக வந்துட்டு நீங்கள் காலேஜ் தேர்ட் இயர் இருக்கும்போது அப்ளை பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் டு அப்லோட் யுவர் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் டில் யுவர் 6th செமஸ்டர். டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் யுவர் டிரான்ஸ்கிரிப்ட் செக்ஷன் ஆஃப் COE ஆஃபீஸில். அது தவிர யூ ஹேவ் டு ரைட் யுவர் TOEFL, யூ ஹேவ் டு ரைட் யுவர் GRE. Both are nothing but GRE is your exam which has both English as well as mathematics. TOEFL has only English. So இதில் நம்ம படிச்சு 10th and 12th இங்கிலீஷ் தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த எக்ஸாமில் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ் டைம். ஸோ நீங்கள் வந்துட்டு வெதர் ஆர் நாட் யூ நோ த ஆன்சர் ஆர் நாட் யூ ஆர் சப்போஸ் டு சூஸ் இட். பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு சூஸ் இட் தென் யூ லூஸ் மார்க்ஸ். ஸோ நோ நெகட்டிவ் மார்க்கிங் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ யூ அப்ளை ஃபார் தட். யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் ரெஸ்யூம் இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஹியர். ஸ்ட்ராங் ரெஸ்யூம்னா வந்துட்டு நான் அதுக்காக ஒரு 10 பேஜுக்கு இருக்கணும்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் காலேஜில் வந்து அந்த கால் தேர்ட் இயர்லேயே எடுத்தாகணும். நான் தேர்ட் இயர்லேயே வந்து நான் மாஸ்டர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் GRE TOEFL ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ப்ரொஃபைல் வந்து சவுண்டாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு யூ வில் ஹாவ் டு ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன் காலேஜ். லைக் ஆல் த கிளப்ஸ் ஐ மென்ஷன் இனிஷியலி அங்கே தான் வந்து போனீங்க அப்படின்னா பிகாஸ் our way of learning is different and American way of learning in education is totally different. So there they expect how sound are you towards your society rather than your academics. So அந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு since I was there in the clubs and I performed a few events, I was able to get it easily. என்னோட அட்மிட் வந்து ஈஸியாக கிடச்சிச்சு. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன்னா உடனே வந்துட்டு UG முடிச்சிருக்கோம் அப்ளை பண்ணாதீங்க. ஒர்க் ஃபார் 1 year அட்லீஸ்ட் ஆர் 2 years மேக்ஸிமம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் நோ வாட் இஸ் இட் தட் இஸ் ஆக்சுவலி அவைலபிள் இன் த கரண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் யூ வில் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தேர். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பிரிட்ஜ் வந்துட்டு பெரிய லெவலில் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் UG படித்ததுக்கும் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற பிரிட்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் 3 or 4 years கேப் இருக்கும். அதே சேம் திங் வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து இதுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 3-4 years கேப் இருக்கும். ஸோ யூ வில் நோ. நீங்கள் டேரெக்டாக UG முடிச்சுட்டு PG போனீங்கன்னா 8 years கேப் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சடனாக வந்து பேக்கேஜ் டிசைன் இது அதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து காலேஜில் யூ ஹவ் லேர்ன்ட் ஒன்லி த பேசிக்ஸ் அபவுட் இட். பட் அங்கே வந்துட்டு தே வில் டீச் யூ அ லாட் அபவுட் பேக்கேஜிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இனிஷியலி உங்கள் ப்ரொஃபைலை சவுண்டாக வச்சுக்கோன்னா you should have industrial exposure. So at least 2 years work experience in a good company that's oriented with packaging will do. So I was with ITC packaging and printing division. So I worked as a இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்னிக்கல் சைடில் நான் இல்லை ஐடிசியில் ஐ வாஸ் ஒர்க்கிங் த மார்க்கெட்டிங் சைட் ஒன்லி. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் வாட் ஐ வாண்ட் டு டூ. ஐ சோஸ் இட் இன் மை தேர்ட் இயர். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு apply and I got admits in both the universities. I applied for RIT as well. So RIT I got a 40% scholarship as well as a teaching assistant job, but I chose Michigan State University because it fits my profile better. So that is very so I think that answers your question. Started a startup while you were in your third year. So how did that idea strike and how did you implement it? So startup பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட்ல இருந்தேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி கிளப் இருக்கீங்க, உங்களே ஒரு கேமரா இருக்கணும், இல்லைனா ஒரு செல்ஃபோனாவது இருக்கணும். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப்ல இருக்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது எனக்கு இப்போ. ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது சாஸ் டீமில் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் தான், என் ஃப்ரெண்டு ஹரிஹரன் சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்துட்டு பிகாஸ் நானும் அவனும் நிறைய ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கோம் சாஸ்க்காக. ஸோ வந்துட்டு அப்போ அவன் சொன்னான், டே நீ கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி ஃபுல்லாக பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது சொன்னான். அந்த வருஷம் ஃப்ரெஷர்ஸ் டே அப்போ. ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸ் டே அப்போ பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எக்கச்சக்கம் வந்துட்டாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்தான், ஜிவி பிரகாஷ் வந்தான், அதுக்கப்புறம் ஒரு 3 other people சடனாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ ரிமெம்பர் ஆர்ஜே பாலாஜி எவிடென்ட்லி பிகாஸ்
என்ன கேட்டால் ஆர்ஜே பாலாஜி இஸ் த ரீசன் வை ஐ ஸ்டார்டட் பிரிண்டர்ஸ் டெஸ்க் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இப்படி கை காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. ஒரு ஃபோட்டோ நான் எடுத்தேன் அவர் ஸ்டேஜ்லேருந்து. அதாவது அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்துட்டு அவர் பின்னாடி நான் போய் நின்றுட்டு அவர் இப்போ கை காட்டுவார். சம்திங் லைக் பாலிடிக்ஸ் கேன்ற மாதிரி ஒரு ஹாய் காட்டுற மாதிரி சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூம்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருப்பாங்க. அஜய் பாலாஜியோட பேக்கும் கையும் வந்துட்டு ஃபோக்கஸில் இருக்கும். அதை வந்துட்டு நான் சும்மா எடுத்து வச்சிருந்தேன். சாஸ்க்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பினேன். அப்போ அங்கேருந்து ஒரு சுகுந்தன் ஒரு அண்ணா வந்துட்டு அஜய் பாலாஜி அவர் தான் கூட்டிட்டு வந்தார். அவர் வந்து அவருக்கே அனுப்பிச்சிட்டாரு அந்த ஃபோட்டோவை. அவர் சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ்புக் பேஜில் அதை அவர் ஃபேஸ்புக்கில் கவர் ஃபோட்டோவை போட்டார். அதை அப்போ வந்துட்டு நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பேர் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஐ வாண்டட் ஒரு பிராண்ட் ரெகக்னிஷன் மாதிரி. ஸோ அந்த பிராண்ட் ரெகக்னிஷன் வந்துட்டு இந்த ஐடியாலாம் நான் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தேன். நான் கேபிட்டலிஸ்ட்ல இருந்ததுனால ஒரு ஐடியேஷன் போட்டு ஒரு பிஸ்னஸ் மாடல் பண்ணி யார் என் டார்கெட் கஸ்டமர் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி நான் வந்துட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும் போது நான் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்ல நான் ஒரு மார்க்கெட்டிங் கோராக ஒர்க் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்டார்ட் அப் வந்து போஸ்டர்ஸ் மட்டும் வித்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்புக்கு அப்போ வந்துட்டு எனக்கு வந்து போஸ்டர்ஸ் எப்படி உருவாக்கணும்னு தெரியும், எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு தெரியும், எப்படி டிசைன் பண்ணணும் எல்லாமே எனக்கு அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியும். பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ ஸ்டடி. நான் தான் சொன்னேன் கலர் மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் ஷேப் மை கரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலர் மேனேஜ்மெண்ட்டில் கற்றுக்கிட்ட அந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் இட். அண்ட் நான் ஒரு லோகோ மட்டும் பண்ணி வச்சிட்டேன், பிரிண்டர்ஸ் டெஸ்க் அப்படின்ற பேர் போட்டு. அப்போ வந்துட்டு நிறைய பேர் போஸ்டர்ஸ் எங்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. நான் அந்த ஸ்டார்ட் அப்ல இருந்ததுனால பீப்புள் நோ. அதுக்கப்புறம் அந்த அக்கா வெளியே போயிட்டாங்க காலேஜ்லேருந்து. அதுக்கப்புறம் ஐ வாஸ் தேர் இன் காலேஜ். ஸோ ஆனால் என்கிட்ட நிறைய பேர் போஸ்டர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் வந்து போஸ்டர்ஸ் உங்கள் போஸ்டர் ரெடி வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, யுவர் போஸ்டர்ஸ் ஆர் ரெடி அட் ஆர் டெஸ்க், ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் இட் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே, டெஸ்க்னு ஆல்ரெடி வேர்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே இதை வந்துட்டு நம்ம தான் பிரிண்ட் பண்ணோம். ஓகே அந்த பிரிண்ட் அப்படின்ற இது வந்துட்டு பிரிண்டர்ஸ் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணோம். அண்ட் என்னோட கோஃபவுண்டர்ஸ் கூட ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவர் இன்ஆக்டிவ் பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே தேவர் மென்டலி சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். ஸோ அவங்க வந்துட்டு நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து இந்த ஐடியாலாம் போட்டோம். இட்ஸ் அ டெஸ்க். ஸோ இட் ஹேப்பன் டு பி பிரிண்டர்ஸ் டெஸ்க். ஸோ அப்படி தான் இந்த நேம் வந்துட்டு இதாச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த போஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு இதை வச்சுட்டு ஐ வாஸ் ஏபிள் டு ஐ வாஸ் திங்கிங் வாட் எல்ஸ் கேன் வி பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு மேக் பேனர்ஸ், ஐ வாஸ் ஏபிள் டு மேக் பேட்ஜஸ், ஐ வாஸ் ஏபிள் டு மேக் டிஷர்ட்ஸ், ஃபோன் கேசஸ் வந்துட்டு எனக்கு தனியாக ஒரு கஸ்டமர் பேஸே இருந்தது காலேஜில் அப்போ. பிகாஸ் அப்போ ஃபோன் கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லாம் வாங்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கோ டு ஃபிசிக்கல் ஸ்டோர் அண்ட் கெட் இட் பிரிண்டட். I was the online medium for them. You text me you WhatsApp me your photo or whatever it is to be printed and send me your mobile case mobile model number. I will have it delivered the next day to you. Generally நீங்க இப்போ கவர் இட் அப் ஃபுல்லி ஃபில்மி அந்த மாதிரி இருந்தால் ஆர்டர் பண்ணீங்கன்னா they will take 1 week or 10 days டெலிவரிக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் சரி ஓகே நான் அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அடுத்த நாள் டெலிவரி தந்தாங்க. அவங்க 10-15 days ஆகாது. மெயினாக வந்துட்டு அங்கெல்லாம் வந்துட்டு நோ கேஷ் ஆன் டெலிவரி. நீங்கள் முதல்ல காசு கொடுத்துடணும், அப்போ தான் அவங்க பிரிண்டிங்காக ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு கேஸ்க்கு 500 ரூபாய் அப்போ போட்டு பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டம். உடனே வந்து அவங்ககிட்ட எப்பவுமே காசு இருக்காது. ஆனால் அடுத்த நாள் அவங்களுக்கு கேஸ் தேவைப்படும். நான் அப்போவே வந்து அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ கிரெடிட்னா ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ் தான் தரும். ஸோ அதனால வந்துட்டு ஐ டோல் சி நீங்கள் கேஸ் கூட வச்சுக்கோங்க, பே மீ வென் யூ கேன் அப்படின்ற மாதிரி தான் ஐ வாஸ் ஹேவிங் த மாடல். ஸோ அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், யூ பை அ போஸ்டர் ஃப்ரம் மீ, ஐ வில் டெல் யூ சி இஃப் யூ கேன் பே மீ வென் எவர் யூ கேன். அந்த மாதிரி தான் நான் ஐ யூஸ் டு இட். ஸோ ஃபோன் கேசஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு கன்சியூமராக பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 10,000 பேர் காலேஜ் இருந்தாங்க அப்படின்னா 10,000 பேர் கஸ்டமராக வச்சிருந்தேன் அப்படின்னாலே அவங்க ஒன் டைம் தான் கஸ்டமராக வருவாங்க. மேபி ஒரு நாள் ஒரு ஃபோன் கேஸ் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வாங்குவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் என்கிட்டே வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ஐ ஃபவுண்ட் அவுட் ஓகே வாட் எல்ஸ் டஸ் பிரிண்டிங் பீரியாடிக்கலி. ஒரு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு ஆப்ஷன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு we were able to அப்போ வந்துட்டு காலேஜில் வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது 3 மெகா ஈவெண்ட் தான் இருந்தது. நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது 20 டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் ஹேட் தேர் ஓன் மெகா ஈவெண்ட்ஸ். அது இல்லாமல் காலேஜ் சிம்போசியம்ஸ் இருந்தது. சிஇஜி, ஏசிடெக், சாப், எம்ஐடி 4 கேம்பஸும் கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 30-40 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க.
ஒரு டிபார்ட்மெண்ட் சிம்போசியம்க்கு நான் வந்துட்டு வெறும் பிரிண்டிங் அவங்க எப்படி தான் ஏதோ அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி எல்லாம் பிரிண்ட் தான் பண்ண போகிறாங்க. ஐ தாட் ஐ கேன் பிரிட்ஜ் தட் கேப், பிகாஸ் அவங்க போய் வெளியே கொடுத்து பண்ணி அதை வாங்கிட்டு வந்து திரும்பி அப்புறமா காசு கொடுத்து அந்த டைம் சேவிங்லாம் வந்துட்டு, பிகாஸ் நான் மெயினாக காலேஜ்குள்ளேயே நான் ஃபங்க்ஷன் பண்ணதுனால என்னால் வந்துட்டு எப்போ வேணால் அவங்க கேட்டாங்கன்னா உடனே ஐ கேன் கெட் இட் டெலிவர்ட். ஸோ வந்துட்டு ஆல் ஐ டிட் வாஸ் ஆஸ்க் தெம் பிராண்ட் ரெகக்னிஷன், அவ்வளோதான். ஸோ ஐ டோல் யூ மென்ஷன் மீ அஸ் யூ பிரிண்ட் பார்ட்னர், ஐ வில் கெட் இட் டெலிவர்ட் டு யூ, தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பிராண்ட் ரெகக்னிஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக ஆரம்பிச்சது. அது அப்படியே பிக்கப் ஆச்சு. ஐ வென்ட் டு டூ ஃபார் டெக்கோஃபெஸ்ட், ஐ வென்ட் டு டூ ஃபார் பிக் ஈவெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஐ டிட் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி ஈவெண்ட்ஸ்க்கே கூட பண்ணேன். அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் காலேஜ் யூனிவர்சிட்டி லெவல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஐடி கார்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்கும்போது கோவிட் டைமில் வந்துட்டு சடனாக பிஸ்னஸ் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஷட் டவுன். ஸோ அதனால வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சென்டர் ஃபார் அலுமினி அஃபேர்ஸ் ஆஃப் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் காலேஜில். ஸோ அது வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் தான் வந்துட்டு இது பண்ணுறாரு. He is the professor in charge, Professor Vipin. So he asked me whether we can make masks and which can be printed on it. So mask வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணால். பட் மாஸ்கில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது போட்டு உடனே தூக்கி போட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு we had to make இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக வந்து மாஸ்க் வந்து நாங்கள் வர வச்சு specially manufactured for Anna University. We made sure it follows all the safety precautions and protocols, and we had to print on it, and then we delivered to Anna University. We did around 3,500 masks for Anna University. So அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவே ஒரு கன்சியூமர் பிஸ்னஸாக கூட பண்ணேன். நிறைய ஆன்லைனில் ஐ யூஸ் டு கெட் ஆர்டர்ஸ் ஃபார் மாஸ்க்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். லேட்டர் ஐ ஃபோர்வர்டட் இன்டு பேக்கேஜிங் ஆல்சோ. ஸோ ஸ்டார்ட்அப்ஸ்க்கு நிறைய ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வந்துட்டு கோவிட் டைமில் வந்துட்டு அவங்களோட ரெகுலர் சப்ளையர்ஸ் வேர் கட். ஸோ நாட் ஆல் சப்ளையர்ஸ் வேர் ஏபிள் டு டூ தேர் பிஸ்னஸ் ஆன்லைன். ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வந்துட்டு பேக்கேஜிங் தேவைப்பட்டதோ அவங்க நீட்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஏபிள் டு டெலிவர் தெம் கம்ப்ளீட்டாக ஆன்லைன். ஒரு வாட்டி கூட அவங்க பார்த்துட்டு கூட மாட்டாங்க நேரில், ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்ரி திங் வாஸ் டன் ஆன்லைன் ஃபார் தெம். ஸோ ஐ திங்க் pretty much that's it. Thank you so much for patiently sharing your experience with KT Times and also for supporting us with giving your printed mask to us. Thank you so much. Thank you.